May 26 உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணுமா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது என்னன்னா ஸ்டடி பிளான் சொல்லுங்க. May 26க்கு நான் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ ஹவ் ஹார்ட்லி 2.5 months தான் மேம் இருக்கு, 2.5 மாதம் இருக்கு. இந்த 2.5 months நான் கையில் வச்சுக்கிட்டு நான் அதை எப்படி யூஸ் பண்ணால் எனக்கு சூப்பராக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து குரூப் 1 மட்டும் எழுதுறீங்களா இல்லை போத் த குரூப்ஸ் எழுதுறீங்களா? தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ ரைட்டிங் போத் த குரூப்ஸ் பை நவ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 60% ஆஃப் த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும் ஆல் த பேப்பர்ஸில். இல்லை மேம் நான் ஒரு குரூப்பில் தான் எழுத போகிறேன் அப்படின்னா ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 40% ஆர் 30% அட்லீஸ்ட் யூ நோ த பேசிக்ஸ் ஷுட் பி ஃபைன். ஸோ இப்போ 2.5 months இருக்குது. இந்த மந்தில் நம்ம என்ன பண்ணலாம் மேம்? நான் எல்லாத்துக்குமே புதுசாக நம்ம வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், if it is recorded classes or live online classes, it's fine. But face to face I wouldn't say for May 26 நீங்க face to face அட்டெண்ட் பண்ண நான் சொல்ல மாட்டேன். because face to face is very exhausting. நீங்க வீட்ல இருந்து கிளம்பணும், அதுக்கப்புறம் இங்க இருந்து டிராவல் பண்ணணும், அங்க போய் உட்காரணும், உங்க கிளாஸ் கவனிக்கணும், திருப்பி வரணும், you will get totally exhausted. இப்போ நீங்க லைவ் கிளாஸஸ் அப்படி இல்லைன்னா வந்து ரெக்கார்ட் கிளாஸஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். பிகாஸ் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ 2 hours நீங்க கிளாஸ் பார்க்கலாம். அப்புறம் then you do your own preparations and then you take rest. அந்த மாதிரி you can plan your day accordingly. பெருசா வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது. F2F வந்து ஃபார் May 26 ஐ வுடன் அட்வைஸ், ஜென்ரலா நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி வந்து when you talk about மேம் நான் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல, 2.5 months தான் எனக்கு இருக்கு, இந்த 2.5 monthல நான் எப்படி படிக்கணும், அந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, if you're writing one group it's good, you can do it. Okay, if you're writing only one paper it's fine. But எனக்கு பேசிக்ஸே தெரியாது, நான் இது வரைக்கும் புக்கே எடுத்தது இல்லைன்னா it's very difficult. But okay, you can try. So get some 2 or 3 recorded classes for all the papers, like 1 recorded classes for every paper, and then you start preparing. So by the end of ஒரு 10 daysல okay உங்களுக்கு வந்து ஒரு grip கிடைக்கும், இந்த பேப்பர் இதுதான் அப்படிங்கிற ஒரு grip கிடைக்கும். அதுக்கப்புறமா you will slowly start to okay இதான் இந்த சாப்டர், இதான் இம்பார்ட்டன்ட் சாப்டர், அந்த அளவுக்காவது you should know. by 50 to 55% of the portions வந்து நீங்க மார்ச் 15 முடிச்சு ஆகணும். ஓகேவா? நீங்க வந்து உட்காந்து கவனிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு லிசன் டு தி என்டையர் ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கேட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இட்ஸ் நாட் லைக் திருப்பி நம்ம போய் சிலபஸ் எடுத்து புக் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் வரப்போறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தட் கம்ஸ் இன் part 2. Okay, I'll tell you what you have to do once you finish your syllabus. At least once is more than enough. ஒரு தடவையாவது full recorded lectures கேட்டு முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் what's your preparation strategy? There lies the success of whether you're going to get 60+ or 40+ or fail. Okay.